ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லோகு சேனலில் சூப்பரான ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு 90% வந்துட்டு நம்ம போர்வெல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். போர்வெல் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் உப்பு தண்ணியாக தான் இருக்குது, சால்ட் வாட்டராக தான் இருக்குது. அது போக கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வுக்கு மேலே அந்த வால் டைல்ஸுக்கு மேலே அந்த கேப் இருக்கும்ல, டைல்ஸுக்கும் செவுத்துக்கும் மேலே ஃபுல்லாக செவரு ஃபுல்லாக ஒட்டியிருந்தால் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 4 அடிக்கோ 6 அடிக்கோ ஒட்டிட்டு மேலே வந்துட்டு கேப் இருக்கிற மாதிரி விடுவாங்கள்ல, அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸுக்கு மேலே நல்லா எண்ணெய் படிஞ்சு கருகருன்னு அந்த எண்ணெய் பீஸுக்கு வந்துட்டு ஃபுல்லாக அப்படி இருக்கும். அப்புறம் இந்த வாஷ் பேசின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேசினில் உப்பு கரை படிஞ்சு நல்லா ஒரு மாதிரி நம்ம என்ன கலரில் வந்துட்டு வாஷ் பேசின் இருக்குதோ அந்த கலரில் இல்லாமல் ஒயிட்டாகவும் பிளாக்காகவும் அந்த மாதிரி மாறி போயிருக்கும். அதே மாதிரி தான் பாத்ரூம் டைல்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நம்ம குளிக்கும் போது தண்ணி தெறிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் அந்த உப்பு தண்ணியோட கரை. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வந்த பீரியடில் ஒரு 15 நாள் மட்டும்தான் சஷ்வின் மட்டும் ஃபுல்லாக யூஸ் பண்ணால் ப்ரஷ் பண்ணுறது, டாய்லெட் போகிறது, குளிக்கிறது. ஒரு 15 நாள் யூஸ் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ உப்பு கரை இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஹீரோ 2 டைல் கிளீனர் போட்டு க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் விட இந்த டாய்லெட் பாத்ரூமும் சிங்க்கும் தான் ஒரே மாதிரி இருக்கும். சிங்க்கும் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ண அந்த உப்பு கரை படிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பாத்ரூமை விட அதிகமாக ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை வந்துட்டு நம்ம சிங்கை தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. இதுக்காக நம்ம நிறைய பொருள் யூஸ் பண்ணுவோம். வினிகர், லெமன், சோடா உப்பு, அப்புறம் ஹார்பிக் கூட நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சிங்கில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த தேப்பு காகிதம்னு சொல்லுவாங்கள்ல, உப்பு பேப்பர், அந்த பேப்பரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும், கையிலேயே வந்து கிழிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த ரெட் கலர் பேப்பர். அதையும் வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விம் லிக்விடு, அப்புறம் நம்ம இப்போலாம் வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு லிக்விட் வச்சுருக்கோம்ல, அதையும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நார்மலாக துவைக்கிற சோப்பு, டைல் கிளீனரும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த டைல் கிளீனர் ஹீரோ 2 பார்த்தீங்கன்னா டைல்ஸில் மட்டும் இருக்கிற உப்பு கரையை தான் போக்குது. மற்றபடி இந்த டேப்பில் இருக்கிறது, அப்புறம் வாஷ் பேசினில் ஊற்றுறதுக்கு, டாய்லெட் பேசினில் ஊற்றுறதுக்குலாம் பயமாக இருக்குது. ஏன்னா அந்த பேசின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளீனர் பட்டு ஏதாவது உரிச்சிட்டு போயிருமோன்ற மாதிரி. அப்புறம் நான் சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு 2-3 யூடியூப் வீடியோஸில் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்த் கம்பெனியோட மஸ்க்கும் ஹச்எஸ்ஆரும் யூஸ் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ கன்றாவியாக இருக்கிற டாய்லெட்டை கூட வந்துட்டு அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. சரி, ஓகே, இவ்வளோ உப்புக்கரை இருக்கிற டாய்லெட்டை கூட க்ளீன் பண்ண முடியுது, நம்மளோடதை வந்துட்டு க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் நானும் ஆர்டர் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வரைக்கும் ஹச்எஸ்ஆர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சிங்கில் வந்துட்டு நிறைய உப்புக்கரை இருந்தங்காட்டி மஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ ஒர்க் ஆகாது. அதனால நான் அந்த ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவர் ஹச்எஸ்ஆர் மட்டும் யூஸ் பண்ணேன். அந்த ஹச்எஸ்ஆர் வந்துட்டு நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 1/2 லிட்டர் பாட்டில் வந்துட்டு 50 ரூபா. அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஊற்றி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ப்ரஷ்ல எல்லாம் ஊற்றிட்டு யூஸ் பண்ணோன்னா அது அவ்வளோவா நீட்டாக இல்லை. அதாவது அந்த ஹச்எஸ்ஆர் வந்துட்டு எங்கே டேரெக்டாக படுதோ அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நுரை போட்டுட்டு வருது. நம்ம ஆசிட்லாம் ஊற்றினோன்னா எப்படி நுரை போட்டுட்டு வரும், அந்த மாதிரி அந்த நுரையிலேயே வந்துட்டு அந்த உப்பு கரையை எடுத்துருது. இந்த ஹச்எஸ்ஆர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் பொறுத்தோன்னா அது அப்படியே அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம நார்மல் ப்ரஷ்ஷு இல்லை பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பு வச்சு தேய்ச்சோன்னா கூட போதும். அது அப்படியே அந்த பேப்பர்லலாம் எழுதிட்டு ரப்பர் வச்சு அழைச்சோன்னா எப்படி வரும் அந்த மாதிரி அப்படியே வந்துடுது, மாவு மாதிரி. நான் இதை வந்துட்டு வாங்கிட்டு வந்து ஒரு 2-3 நாள்லேயே வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன். சரி, இந்த ஹச்எஸ்ஆர் வந்து இவ்வளோ உப்பு கரைக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணேன், ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அந்த ஹச்எஸ்ஆர் லிக்விட் படுதோ அங்கே மட்டும்தான் போச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெயிட்டாகவே ஊற்றி பார்த்தேன். ஊற்றினோன்னா அந்த தாரையாக எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போகுது. சரி, ப்ரஷ்ஷில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ப்ரஷ் மூலமாக அப்ளை பண்ணலான்னு சொன்னாலும் அதுவும் வந்துட்டு ஓரளவுக்கு தான் எஃபெக்டிவாக இருக்குது. மற்றபடி நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த செவுத்து மேலேயே ஊற்றினா தான் வந்துட்டு நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. இந்த ஹச்எஸ்ஆர் வந்துட்டு நம்ம வெறும் கையிலேயே ஊற்றி க்ளீன் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே வந்துட்டு இந்த சென்சிட்டிவ் ஸ்கின்க்கெலாம் வந்து ஒத்து வராதுன்றதுனால நான் சஷ்வினோட ஒரு பழைய பேண்ட்டு அது கிழிஞ்சது இருந்துச்சு. சரியா, ஓகே, அதை யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ஒரு இடமும் காமிச்சிருப்பேன்.
அந்த டேப் இருக்கிற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உப்பு கரை படிஞ்சிருச்சு, டேப்லேயுமே படிஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம பாத்திரம் கமுத்துற இடம் இருக்குல்ல, பாத்திரம் கமுத்துற கூட வச்சு அது அந்த இடத்துல வந்து கமுத்துவோம் கவுண்டர் டாப்பில், அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் படிஞ்சிருந்துச்சு. ஏன்னா அது வந்துட்டு நம்ம அப்பப்போ எப்போல்லாம் வந்துட்டு அடுப்பு க்ளீன் பண்ணுறோமோ அப்போல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருப்போம். அதனால பார்த்தீங்கன்னா விசிபிளாக அவ்வளோ தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது வந்துட்டு லைட்டாக உப்புக்கரை இருந்துச்சு. அதே மாதிரி இந்த 2 டைல்ஸ் ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக உப்புக்கரை இருந்துச்சு. அப்புறம் இந்த கார்னர்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலரே மாறி போய் அப்படியே பிளாக் ஆயிடுது. ஏன்னா அந்த டைல்ஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு மாவு யூஸ் பண்ணுவாங்கள்ல, டைல்ஸில் படிகிற உப்புக்கரை கூட வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக வந்துடுது, ஆனால் அந்த மாவில் படிகிற உப்புக்கரை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வரதே இல்லை. அப்புறம் நிறைய க்ளீனர் இந்த ஹார்பிக் அப்புறம் விம் லிக்விடெல்லாம் போட்டு கழுவும் போது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி கழுவும் போது கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி அந்த கரையெல்லாம் போன மாதிரி தான் தெரியுது. ஆனால் தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த கலர் மாறுறதே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னாவே தெரியும், நான் இந்த ப்ரஷ்ஷை வச்சு தான், ப்ரஷ்ஷில் கொஞ்சோண்டு இருந்ததை வச்சு தான் இந்த கவுண்டர் டாப் மேலே தேய்ச்சிட்ருக்கிறேன். தேய்க்கவே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த உப்புக்கரை ஃபுல்லாக வருது. அப்புறம் நான் அந்த பாத்திரம் தேய்க்கிற சோப்பு வைக்கிற பாக்ஸை வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுருப்பேன், செவத்து ஓரமாக. அந்த இடமும் பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீனாகவே மாறிடுச்சு. அந்த இடத்துலையும் உப்பு வந்துட்டு அப்படியே படிஞ்சு போச்சு, ஒரு படிவம் மாதிரியே படிஞ்சிருச்சு. அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த ஹச்எஸ்ஆர் ஊற்றிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டோன்னா அந்த தோசை மாதிரி அப்படியே விட்டு வருது. அதை வந்துட்டு நம்ம லைட்டாக ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது பார்த்தாலே நமக்கே நல்லா தெரியுது எவ்வளோ உப்புக்கரை இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு லேயர் மாதிரி படிஞ்ச உப்புக்கரை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம் இந்த ஹச்எஸ்ஆர் லிக்விட் வந்துட்டு ஊற்றி வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் லைட்டாக படிஞ்சிருக்கிற பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக நனைச்சிட்டு அந்த ப்ரஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணாலே போதும், ஈஸியாக வந்துடுது. ஆனால் இந்த ஹச்எஸ்ஆர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டான ஸ்ட்ரெயின் இருக்கிற பக்கம் தான் யூஸ் பண்ணணுன்னு போட்டிருக்குறாங்க. நம்ம வாஷ் பேசினில் அப்புறம் அடுப்பில் அந்த அடுப்புக்கு மேலே இருக்கிற வால் டைல்ஸில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு, ஃபேனுக்கு, இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்குலாம் வந்துட்டு ஹச்எஸ்ஆர் யூஸ் பண்ணக்கூடாது, மஸ்க் தான் யூஸ் பண்ணணுன்னு போட்டிருக்குறாங்க. இந்த ஹச்எஸ்ஆரோட ரேட்டு வந்து 1/2 லிட்டர் பாட்டில் 50 ரூபா வருது. நான் 1 லிட்டர் பாட்டிலாக வாங்கியிருக்கிறேன். இந்த 1/2 லிட்டர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கே வந்துட்டு நான் பாதி பாட்டில் காலி பண்ணுற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ 25 ரூபா ஹச்எஸ்ஆர் வந்துட்டு நான் சிங்க்குக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் பரவாயில்ல, சிங்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே ஒயிட் ஆயிடுச்சு. அப்புறம் தண்ணி இருக்கும்போது மட்டும் ஒயிட்டாக தெரியும், தண்ணி காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு திரும்ப கலர் மாறிடுமோன்னு டவுட்லேயே தான் இருந்தேன். ஆனால் தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்குது. நம்ம டைல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த மாவெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு புதுசில் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், என்ன கலரில் இருக்குமோ அதே கலரில் தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நாள் அந்த டைல்ஸ் ஒட்டுற மாவில் படிஞ்ச கரையில் வந்துட்டு கொஞ்சம் கலர் மாறலை. இருந்தாலுமே இந்த சிங்கில் இருக்கிற டைல்ஸில் முன்னாடி இருந்த கலருக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே எல்லோவும் பிளாக்குமாக இருந்துச்சு. இப்போ பார்க்குறதுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே ஒரே கலரில் ஒயிட்டாகவே தெரியுது, நீட்டாக இருக்குது பார்க்க. அப்புறம் டேப்லேயும் பார்த்திங்கன்னா நான் அந்த ஹச்எஸ்ஆரையே ஊற்றி விட்டு நல்லா அந்த ஸ்க்ரப்பும் ப்ரஷ்ஷும் வச்சு தேய்ச்சி விட்டுட்டேன். ஸோ டேப்பும் வந்துட்டு நீட்டாகிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கே நல்லா இருக்குது. இத்தனை வருஷமாக என்னென்னவோ யூஸ் பண்ணி நான் சிங்கை க்ளீன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்போ க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பார்த்தா வந்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ண மாதிரி சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து கிச்சனில் இருக்கிற சிங்கையும் டாய்லெட் எல்லாம் நீட்டாக வச்சுக்கணுன்றதுக்காக நம்ம எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி
டைல்ஸையும் வேஸ்ட் பண்ணியிருப்போம், அந்த டாய்லெட் பேசினையும் வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த ஹச்எஸ்ஆர் வந்துட்டு 50 ரூபா, மஸ்க்கு 300 ரூபா. ஒரே ஒரு தடவை வாங்கிட்டோன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நான் மஸ்க்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூ வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் சிங்க்குக்காக இந்த ஹச்எஸ்ஆர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது வந்துட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. எல்லா உப்பு கரையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் பிடிச்சிருந்தா மறுபடியும் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்லாம் கிடையாது. நான் என்னோடய சிங்க்கு டாய்லெட்லாம் வந்துட்டு நீட்டாக வச்சுக்கணுன்றதுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி தான் வாங்கினேன். என்ன மாதிரியே வந்து நிறைய பேர் நினைப்பீங்கள்ல, சிங்க்கை வந்துட்டு நம்ம உப்புக்கரை இல்லாமல் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஃபுல்லாகவே டவுட் ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். டேப்பில் யூஸ் பண்ணலாம், டைல்ஸில் யூஸ் பண்ணலாம், அந்த கார்னரில் எல்லாம் யூஸ் பண்ணலாம், கவுண்டர் டாப்பில் இருக்கிற டைல்ஸில் யூஸ் பண்ணலாம். இந்த ஹச்எஸ்ஆர் மட்டும் நான் எங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறேன். மற்றபடி மஸ்க்கு வந்துட்டு எப்படி எங்கே யூஸ் பண்ணலான்றது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லோகு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லில் வந்துட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணணும், உங்கள் ரிலேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணிக்கணும், ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணி நீட்டாக வச்சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி லோகநாயகி விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு செகண்ட் சேனல் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டே இன் மை லைஃப் தான் போட்டுட்ருக்கிறேன், விளாக்ஸ் தான். ஸோ நீங்கள் விளாக்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா லோகநாயகி விளாக்ஸ்ன்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் பெல்லில் வந்துட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது நான் டேப்பில் வந்துட்டு அந்த ஹச்எஸ்ஆர் ஊற்றி விடுறேன். அதை ஊற்றி விட்டோன்னே பாருங்கள், நல்லா அந்த நுரை போட்டுட்டு வருது. சத்தமே கேட்கும் நல்லாவே. அந்த உப்புக்கரை வந்து எடுக்கிறது சத்தமே கேட்கும். அந்த சத்தம்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம நார்மல் டூத் ப்ரஷ்ஷு இல்லை அந்த க்ளீனிங் ப்ரஷ்ஷு இல்லை வந்து நார்மல் ஸ்க்ரப்பு வச்சு ஏதோ ஒன்று அதை தேய்ச்சி லைட்டாக எடுத்து விட்டோன்னா போதும். அப்படியே தண்ணி ஊற்றி அடித்து விட்டுறலாம். சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தில் பைப் வர இடத்துல கேப் இருக்கும்ல, அந்த இடத்துல இருக்கிற உப்புக்கரை வந்துட்டு வரல. சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அது வந்து நம்ம அந்த ஹச்எஸ்ஆர் லிக்விடை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கழித்து கத்தி கீது வச்சு யூஸ் பண்ணியிருந்தால் வந்திருக்கும். நான் அது சரி ஓகே மறுபடியும் ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த வால் டைல்ஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த ஜாயிண்ட்டில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும், அந்த சைடு பிளாக்காக இருக்கும். ஏன்னா இந்த சைடு வந்துட்டு நான் அந்த ஹச்எஸ்ஆர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கிறேன். அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடு படவே இல்லை.